நான் கேட்குறேன், நிறைய இன்றைய காலகட்டத்தில் சுய முன்னேற்றம், வெற்றியை தேடுவது, இப்படிலாம் நிறைய பகர்வுகள், பயிற்சிகள் நடைபெறுகிறது. நீங்கள் வெற்றி பெறுவது எப்படி, நீங்கள் பணக்காரர்கள் ஆவது எப்படி, நீங்கள் பெரியவர்கள் ஆவது எப்படி, உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வது, இப்படிலாம் நிறைய நடத்துகிறாங்க. ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நான் கேட்குறேன், நடத்துகிறவன் உங்களை முதன்மையாக்கி காட்டுகிறேன், பெரியவர்களாக்குறேன்னு சொல்றாரு இல்லையா, அதே நபர் அவரை முதன்மையாக்கலாமே, ஏன் அத்தனை பேரையும் ஆக்கணும்? அந்த பயிற்சியை நடத்தக்கூடிய அந்த பயிற்சியாளர் தன்னை ஒரு ஒபாமாவாக, ஒரு மோடியாக ஏன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது? நிச்சயமாக முடியாது. இதுதான் உண்மை. உண்மை கசக்கும், ஆனா உண்மைதான் நிலைக்கும். நீங்கள் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நாம பெருசா நினைச்சா பெருசா போகலாம், நீங்க பெருசா நினைச்சாலும் சிறுசா போனாலும் என்னவோ அதுதான். அந்த அமைதிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா வாழ்க்கை இனிமையாகிவிடும். ஏனென்றால் உங்கள் மனம் போல்தான் வாழ்க்கை. தத்துவமசி, உங்கள் மனம் எப்படி இருக்கிறதோ அதுபோல்தான் உங்கள் வாழ்க்கை. வாழ்க்கை அமைவதில்லை, வாழ்க்கையின் பலன் கிடைக்கும். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். மழை பெய்கிறது, வானிலிருந்து மழை பெய்கிறது. மண்ணில் பெய்கின்ற பொழுது மண்ணின் நிறம் எப்படி இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு அந்த நீரும் மாறிவிடும். வானிலிருந்து கொட்டுகின்ற மழை வெண்மையாக இருக்கும், ஆனால் அந்த மழை கொட்டிய நிலம் என்பது செம்மண்ணாக இருக்கும். அந்த செம்மண் நிறத்தில் அந்த நீர் விழுந்து ஓடுகின்ற பொழுது அந்த நீரும் சிகப்பாக மாறிவிடுகின்றது. அதுபோல்தான் நீங்கள் ஞானத்தை உணர்கின்ற பொழுது உங்கள் கர்மாவால் வருகின்ற அந்த பலனும் உங்கள் மனதிற்கு தக்கவாறு மாறும். நீங்கள் கெட்டவர்களாக இருந்தால் அது கெட்ட தன்மையை தரும், நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் அது நன்மையை தரும். இதை நன்றாக உணர வேண்டும். நாம் அதை உணர்றதே இல்லை.